Indian real estate history la first time ever. நம்ம G Square la 1+1 ஆஃபரா ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. எஸ், இது லக்கி டிரா இல்ல. நீங்க எங்க பிளாட் வாங்குறீங்களோ அதே இடத்துல அதே வேல்யூல இன்னொரு பிளாட் ஃப்ரீ. நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், நோ ஹிடன் காஸ்ட். ஒரு பிளாட்கான மார்க்கெட் பிரைஸ பே பண்ணுங்க, ரெண்டு பிளாட்ட சொந்தமாக்கிக்கோங்க. ஒன் பேமெண்ட் டபுள் அசெட், டபுள் அப்ரிசியேஷன். இந்த 1+1 ஆஃபரை கிராப் பண்ண நம்ம கிரடாய் ஃபேர் ப்ரோ ஈவென்ட்ல ஸ்டால் நம்பர் D3 விசிட் பண்ணுங்க, உங்க லைஃப் அப்கிரேட் பண்ணுங்க. கால் 8939750009. சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் 140 அடி உயர சிலை அடிக்கல் நாட்டு விழாவில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். நாமும் அதை நினைவிலே கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, ஆனாலும் நரேந்திர மோடி அவர்களை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் ஒரு மந்திரி டாக்டர் எல் முருகன் அவர்கள், இன்னும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு கவர்னர் பதவி, தமிழ் மீது எவ்வளவு பற்றும் பாசம் வைத்திருக்கின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி மலேசிய நாட்டுக்கு போன பிறகும் அங்கே பேசுகிறார். எங்கள் நாட்டில் தமிழ்நாடு மிக சொந்தமான நமது தமிழ் மொழி இருக்கிறது என்று தமிழரையும் தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் பெருமைப்படுத்தி பேசுகின்ற மாபெரும் தலைவர் ஒரு தமிழனை நமக்கு இன்றைய குடியரசு துணைத் தலைவராக வந்திருக்கிறார் என்று சொன்னால் நமக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய பெருமை. இன்றைக்கு சிவகங்கைக்கு போகிறோம். வேலு நாச்சியார் சுதந்திர போராட்ட நமது மறைந்த மன்னன் இளவரசி வேலு நாச்சியார் அவர்களுக்கு மாலை மரியாதை செய்துவிட்டு வருகின்ற பொழுது வருகிற வழியெல்லாம் எல்லோரும் மக்கள் நிற்கிறார்கள். புரோட்டோகால் படி இவர் யாரையும் வண்டியை விட்டு இறங்க முடியாது. எல்லோரும் நிற்கிறார்களே என்று எல்லோரும் ரெண்டு பக்கமும் கையெடுத்து கும்பிட்டு கொண்டே வந்தார். அது ஒரு தமிழனுக்குத்தான் தமிழனுடைய உணர்வு, தமிழ் பாசம் இருக்கும். அத்தகைய சிபிஆர் அவர்கள் இன்றைக்கு 140 அடி சிலையை இன்றைக்கு மதுரை மண்ணிலே அடிக்கல் நாட்டிருக்கின்றார் சொன்னால் அவர்களையும் நான் வரவேற்கிறேன். அந்த நேசியஸ் அவர்களையும் நான் பாராட்டுகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொடை வள்ளல் மட்டுமல்ல, கொடுப்பது அடுத்தவர் கொடுப்பது இடத்தை தெரியாது என்று சொல்லுவார். அதே போல் அண்ணன் நேசியஸ் அவர்கள் வீட்டிற்கு போனால் சுந்தர்சி சொன்னார்கள், அவருடைய வீட்டுக்கு போனால் எல்லோருக்கும் ஏதாவது கிடைக்கும். இன்றைக்கு எம்ஜிஆருடைய ஆசையோடு இன்றைக்கு இவ்வளோ பெரிய வசதியில் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த மனம் வந்திருக்கிறது. வ.உ. சிதம்பரம் அவர்களுக்கு இன்றைக்கு சிலை வைப்பதற்கு மனம் வந்திருக்கிறது, பணம் இருக்கிறது. ஆகவே அவர்களை மீண்டும் ஒருமுறை நான் பாராட்டுகிறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது நான் தொழில்துறை அமைச்சராக இருந்தேன். அப்பொழுது நெல்லையிலே வ.உ.சி. மணிமண்டபம் வைக்க வேண்டும் என்று அம்மாவிடம் சொன்னேன். 21 ஆண்டுகளுக்கு முன்னால் 75 லட்சம் ரூபாய் செலவில் திருநெல்வேலியில் மைய இடத்தில் வ.உ. சிதம்பரனாருக்கு மிகப்பெரிய மணிமண்டபம் அமைத்தது புரட்சித்தலை அம்மாவுடைய ஆசையோடு இந்த நயினார் நாகேந்திரனுக்கு அதில் பங்கு இருக்கிறது. 23/6/2005 அந்த சிலை. அன்றைக்கு 21 ஆண்டுகளுக்கு முன்னால் நெல்லையிலே கூடிய கூட்டம் எவ்வளவு தெரியுமா? 1.5 லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஹெலிகாப்டரை சுற்றி வந்துகிட்டே இருந்தார்கள். எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். கீழே பார்க்கும் பொழுது உடனடியாக 3 முறை சுற்றி வந்தார்கள். அந்த மண்டபத்தை சுற்றி வந்து அதற்கு பிறகு இறங்கி வந்து அந்த மண்டபத்தை திறந்து வைத்த பெருமை புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு உண்டு. அதில் பங்கு எனக்கும் உண்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, பாரத நரேந்திர மோடி அவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு EWS ஆக மத்திய அரசிலே வேலை வாய்ப்பிலே இடம் கொடுத்தார்கள். திருநெல்வேலி டவுன் பகுதியிலிருந்து கூட இன்னைக்கு 25 பேருக்கு மேலாக ரயில்வே போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்கிறார்கள். காரணம் EWS பொருளாதாரத்தில் 10% இடஒதுக்கீடு கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அது கிடைக்கவில்லை. இது பொது இடம், அதனால் எதற்கு மேல் நான் பேச முடியாது. தமிழ்நாட்டில் அது கிடைக்கவில்லை. அது கிடைக்க வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் பேசினேன். ஆனால் அதற்கு இன்றும் பதில் இல்லை. மாறாக கொடுக்கக்கூடாது என்று சில பேர் கோர்ட்டுக்கே போயிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை. ஆக பாரத நரேந்திர மோடி அவர்கள் வல்லபாய் பட்டேலுக்கு சிலை வைத்தார்கள். புரட்சி தலைவருடைய வாரிசாக அண்ணன் நேசியஸ் அவர்கள் நமது கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் அவர்களுக்கு 140 அடி சிலை வைத்திருக்கிறார்கள். அவர்களை
இந்த வாழ்வுள்ள அளவும் அவருடைய புகழ் நிலைத்திருக்கும். எப்படி வஉசியுடைய புகழ் நிலைத்திருப்பது போல அண்ணன் ஏசிஎஸ் அவருடைய புகழ் இந்த மண்ணில் நீடித்து நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதுரை மாவட்டம் வண்டியூரில் சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் 140 அடி உயர சிலை அடிக்கல் நாட்டு விழாவில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உரையாற்றிய காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். அப்போது பொருளாதாரத்தில் பின்தங்கிய இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கியது பிரதமர் மோடி தலைமையிலான அரசு என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இதுபோன்ற பல்வேறு கருத்துக்களை அவர் வெளிப்படையாக பேசியிருந்தார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பின்வரும் செய்திகள் பார்க்கலாம்.